வணக்கம். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் புல்லிஷ் சென்டிமென்ட்டோட இருக்கு? அத குயிக்கா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்வெஸ்டர் டூல் கிட்ல இந்த ஆப்ஷன் செக்ஷன் இருக்குங்க. அதுக்கு கீழ மேக்ஸ் பெயின் ஸ்கிரீனர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு மேல ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் மேக்ஸ் பெயின் ட்ரெண்டுன்னு இருக்கும். இது 2த்தையும் நம்ம சேர்த்து வச்சு தான் யூஸ் பண்ண போறோம். முதல்ல வந்து மேக்ஸ் பெயின் ஸ்கிரீனர் வச்சு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் புல்லிஷ் சென்டிமென்ட்டோட இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் சார்ட் வந்து நம்ம போய் பார்க்க போறோம். மேக்ஸ் பெயின் ஸ்கிரீனர் டேப்ல பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்கும். அதுக்கு கீழ வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும். இது என்ன அப்படிங்கிறது ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அதுல ஒவ்வொரு எஃப்&ஓல இருக்கிற ஸ்டாக்குடைய சிம்பல் நேம் வந்து இதுல இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸ் இருக்கும். அடுத்து வந்து ஒன் டே பிரைஸ் சேஞ்ச். பிரைஸ் வந்து நேத்துலேருந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, நோ சேஞ்சா அப்படிங்கிறது வரும். ஒன் டே மேக்ஸ் பெயின் சேஞ்ச். மேக்ஸ் பெயின் தான் வந்து நம்ம சென்டிமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த பாராமீட்டர்ஸ். அந்த மேக்ஸ் பெயின் டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்ல அதுல சேஞ்ச் எதுவும் இல்லையா அப்படிங்கிறது இந்த ஒன் டே மேக்ஸ் பெயின் சேஞ்ச்ல நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ஸ் பில்டப். அதுல வந்து லாங் பில்டப், லாங் அன்வைண்டிங், ஷார்ட் பில்டப், ஷார்ட் கவரிங் இது 4 இருக்கும். மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் ஒன் வீக் மேக்ஸ் பெயின் ட்ரெண்டும் நம்ம கவர் பண்றோம். இப்போ ஒன் டே மேக்ஸ் பெயின் சேஞ்ச் வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா நம்ம பார்த்துடலாம். அதே போல ஒன் வீக் மேக்ஸ் பெயின் வந்து டவுன் ட்ரெண்டா, நியூட்ரலா, அப் ட்ரெண்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லாஸ்டா பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்கோர். இது என்ன அர்த்தம்னா, எந்தெந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப லிக்விடா இருக்கு. நிறைய ட்ரேட்ஸ் இதுல நடக்குது. எதுல வந்து ரொம்ப கம்மியா ட்ரேடிங் நடக்குது. அத நம்ம அவாய்ட் பண்ணணும். லிக்விடிட்டி ஸ்கோர் வந்து ஒரு 30, 40 கீழ இருந்ததுன்னா, அத நம்ம அவாய்ட் பண்ணணும். இதையும் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பேசிக் செட் ஆஃப் ஃபில்டர்ஸ். இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல நான் புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இங்க வந்து ஒன் வீக் மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட் இருக்கிற செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே ஒரு வாரமா எந்தெந்த ஸ்டாக்ல வந்து மேக்ஸ் பெயின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த லிஸ்ட் மட்டும் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒன் டே மேக்ஸ் பெயின் சேஞ்ச்ல இன்க்ரீஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 180 ஸ்டாக்ல இருந்து நம்ம இந்த 2 ஃபில்டர் அப்ளை பண்ண உடனே அது வந்து 13 ஸ்டாக்கா வந்துருச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் பேர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. இருந்தாலும் இந்த 13 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, புல்லிஷ்னஸ் எக்ஸிபிட் பண்ணுது. புல்லிஷ் சென்டிமென்ட்டோட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஏபிபி, ஆல்கம் லேபரேட்டரீஸ் இந்த மாரி 13 ஸ்டாக் இருக்கு. இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் சிம்பல் நேம் இருக்கும். டேட் இருக்கும். லாஸ்ட்டா அப்டேட் ஆன டேட் இருக்கும். மேக்ஸ் பெயின் வேல்யூ இருக்கும். கரண்ட் மேக்ஸ் பெயின் வேல்யூ இருக்கும். முந்தின நாள் மேக்ஸ் பெயின் எப்படி இருந்தது அந்த வேல்யூ இருக்கும். க்ளோஸ் பிரைஸ் என்ன? அந்த டே உடைய க்ளோஸ் பிரைஸ். எண்ட் ஆஃப் டே செக் பண்ணீங்கன்னா, அதோட க்ளோஸ் பிரைஸ் இங்க இருக்கும். ஒன் டே பிரைஸ் சேஞ்ச் இன்க்ரீஸா, டிக்ரீஸா, நோ சேஞ்சா அது வரும். ஒன் டே மேக்ஸ் பெயின் சேஞ்ச் வரும். ஒன் வீக் மேக்ஸ் பெயின் அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா அதெல்லாம் வரும். நம்ம வந்து ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணிட்டோம். அப் ட்ரெண்ட், இன்க்ரீஸ்ன்னு. ஸோ வெறும் இன்க்ரீஸ் அண்ட் அப் ட்ரெண்ட் இருக்கிற லிஸ்ட் மட்டும் தான் வரும். ஃபியூச்சர்ஸ் பில்டப் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே லாங் பில்டப். நம்ம இங்க ஃபில்டரே அப்ளை பண்ணல. இந்த 2 ஃபில்டர் அப்ளை பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஃபியூச்சர்ஸும் வந்து இதெல்லாம் ஒரு புல்லிஷ் ஃபேஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. டார்க் கிரீனா இருந்துச்சுன்னா ரொம்ப புல்லிஷா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அந்த அளவுக்கு புல்லிஷ் கிடையாது. ஒரு ஷார்ட் கவரிங் நடக்குது அப்படின்னு அர்த்தம். லிக்விடிட்டி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க பாருங்க 14 இருக்கு. எதுக்கு? முத்தூட் ஃபின்னுக்கு 14 இருக்கு. இதுல அப்போ நெறைய ட்ரேடிங் நடக்கிறது இல்லன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல பையிங், செல்லிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ட்ரெண்ட் பாருங்க, ட்ரெண்டோட ஆப்ஷன்ஸ் வந்து லிக்விடிட்டி ஸ்கோர் 82 இருக்கு. அங்க நெறைய பையிங், செல்லிங் நடக்குது. அத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் லிக்விடிட்டி ஸ்கோர்ல வந்து எனக்கு 40க்கு கீழ இருந்தா வேணாம் அப்படின்னு நான் வந்து ஃபில்டர் போட்டேன்னா, மத்ததெல்லாம் போயிடும். எந்த ஸ்டாக்ஸ்ல வந்து லிக்விடிட்டி ஹையா இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு வரும். அதுல பையிங், செல்லிங் வந்து நம்ம ஈஸியா பண்ணலாம். ஸ்லிப்பேஜஸ் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கரண்டா அது என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? கரண்டா அதோடைய லைவ் பிரைஸ் சேஞ்ச் பெர்சன்டேஜ் என்ன? அதுவும் நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு? ஒன் வீக் மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். அதே போல ஒன் டே மேக்ஸ் பெயின் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அது என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அந்த மாரி ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 23 ஸ்டாக்ல வந்து மேக்ஸ் பெயின் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுலயும் ஃபியூச்சர்ஸ் பில்டப் வந்து ஷார்ட் பில்டப் இருக்கிற ஸ்டாக்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேரிஷ் ஃபேஸ்ல இருக்கு. மொத்தம் 13 ஸ்டாக் இங்க பேரிஷ் ஃபேஸ்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆஸ்ட்ரலோடைய எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஆஸ்ட்ரல் வந்து நீங்க முன்னாடி டேப் போனீங்கன்னா, அதுல வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டாக் உடைய கிராஃபும் வரும். இதுல வந்து நம்ம ஆஸ்ட்ரல் போடுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பெயின் வந்து ரொம்ப நாளா கீழ விழுந்துட்டே இருக்குங்க. 25 ஜூலைல இருந்து ஒரு ஃபால்ல தான் இருக்கு. பிரைஸும் விழுந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து கிளியரா ஒரு பேரிஷ் ஃபேஸ்ல இருக்கு. இந்த ஸ்கிரீனர்ல நீங்க வேற சில ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இப்போ அப்போலோ டயர் எடுப்போம். அப்போலோ டயருடைய கிராஃப் போடுவோம்.
அப்போலோ டயரும் பார்த்தீங்கன்னா, ஒரு அப் மூவ்க்கு அப்புறம் இப்போ தொடர்ந்து ஒரு டவுன் மூவ்ல தான் இருக்கு. பிரைஸும் கீழ விழுந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேரிஷ் சென்டிமென்ட்ல இருக்கு. இதுல வந்து நம்ம பேரிஷ் ட்ரேட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். புல்லிஷ் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணணும். இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு அம்புஜா சிமெண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத கிளிக் பண்றேன். இதுல எப்படி இருக்கு? பிரைஸ் ரொம்ப நாளா நியூட்ரலா இருந்துச்சு. அது தொடர்ந்து வந்து ஒரு ஃபால் தான். கண்டிப்பா வந்து சென்டிமென்ட் பேரிஷ்ஷா தான் இருக்கு. நம்ம அசோக் லேலண்ட் எடுப்போம். அசோக் லேலண்ட் வந்து ஆக்சுவலி இங்க வந்து நியூட்ரலா இருந்துச்சு மேக்ஸ் பெயின். அது தொடர்ந்து ஒரு அப் மூவ். அது தொடர்ந்து மேக்ஸ் பெயின் வந்து கொஞ்சம் மேலுக்கா தான் இருக்கு. சென்டிமென்ட் டெஃபினட்டா பேரிஷ்ஷா கிடையாது. மோர் ஆன் த புல்லிஷ் சைடு தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்து பார்ப்போம் நம்ம வேற ஏதாவது ஸ்டாக் பார்ப்போம். பாரதி ஏர்டெல் பார்ப்போம். ரொம்ப நாளா புல்லிஷா தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பெயின் நியூட்ரலா இருந்தது. ஒரு ஃபால் மறுபடியும் நியூட்ரல். ஸோ பாரதி ஏர்டெல்ல இப்போதைக்கு ரொம்ப புல்லிஷும் கிடையாது, ரொம்ப பேரிஷும் கிடையாது. அந்த மாரி நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக்கும் சென்டிமென்ட் பேஸ் பண்ணி. பயோகான் நான் போடுறேன். பயோகான் பார்த்தீங்கன்னா, நியூட்ரலா இருந்தது ஃபால். டெஃபினட்டா புல்லிஷா இல்ல. அதுக்கப்புறம் நம்ம கீழ போயிட்டு டிக்சன் போடுவோம். டிக்சன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சைட்வேஸா தாங்க இருக்கு. எதுவுமே கிளியரா ஒரு டைரக்ஷன் கிடையாது டிக்சன்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேற எதனா ஒண்ணு பார்ப்போம். ஐஎக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா நியூட்ரலா இருந்துட்டு கொஞ்சம் படிப்படியா இன்கிரீஸ் ஆகுது. மோர் ஆன் த புல்லிஷ் சைடு இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் நீங்க பார்த்துக்கலாங்க. பேசிக்கா வந்து இந்த கருப்பு லைன், இந்த ப்ளூ லைன் இது 2 எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ, அந்த டைரக்ஷன்ல நம்ம மூவ் ஆகணும். ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. அதான் பேசிக். ஸோ நீங்க வந்து இந்த 2 டேப் இருக்குல்ல, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட், மேக்ஸ் பெயின் ஸ்கிரீனர். மேக்ஸ் பெயின் ஸ்கிரீனர்ல ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் புல்லிஷ் சென்டிமென்ட்டோட இருக்கு, இல்ல பேரிஷ் சென்டிமென்ட்டோட இருக்குன்னு வந்து ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், மேக்ஸ் பெயின் ட்ரெண்ட் போயிட்டு அந்த சார்ட்ட ஸ்டடி பண்ணுங்க. எவ்வளோ நாளா இது புல்லிஷா இருக்கு? இப்பதான் புல்லிஷா மாறியிருக்கா? இல்ல ரொம்ப நாளா புல்லிஷா இருக்கா? அதெல்லாம் ஸ்டடி பண்ணி நீங்க அதுல ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்ணணும்.